நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உண்டாக்கினார், உருவாக்கினார், உதவி செய்கிறார் என்கிற தலைப்பில் தியானிக்க போற. சொல்லுங்க, உண்டாக்கினார், உருவாக்கினார், உதவி செய்கிறார். இது அந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது உங்களுக்கு நல்லா இந்த தலைப்பு புரியும். ஏசாயா 44வது அதிகாரம் முதல் 2 வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 44 verse 1 and 2. சில வேளைகள் நான் வேகமாக போகிற பொழுது உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் ஸ்லைடை பார்த்து என்னோட கூட மெசேஜை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசாயா 44 வசனம் 1, 2. இப்போதும் என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. But now listen, Jacob, my servant Israel, whom I have chosen. This is what the Lord says. He who made you, who formed you in the womb, and who will help you. Do not be afraid, Jacob, my servant, Jeshurun, whom I have chosen. அவர்தான் உண்டாக்கினார், அவர்தான் உருவாக்கினார், அவர்தான் உதவி செய்கிறார். இந்த பூமியில நாம உண்டாகணும். முதலாவது தேவன் உண்டாக்கினார், படைத்தார், நம்மளை படைத்தார். அதற்கு பிறகு தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு உதவி செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுவதாவது. இந்த பூமியில நம்ம நினைக்கிறோம், நம்ம இந்த பூமியில உருவாகிற பொழுது தாய் தகப்பன் அவர்கள் மூலமாக நம்ம உருவாக்கிறோம். ஆண்டவர் முதலாவது நம்மை உண்டாக்கி இருக்கார். ஹல்லேலூயா. அவர் முதலாவது உண்டாக்கினார், பிறகு தாயினுடைய கர்ப்பத்தில் உருவாகும்படியா கிருபை கொடுத்தார். அவர் உதவி செய்து வருகிறார். 44 2வது வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் சபையின் மேல மிகுந்த கரிசனையா இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேருடைய இருதயத்தை ஆண்டவர் எப்படி தொட போறாருன்னு தெரியாது. ஆனால் அந்த செய்தியை கொடுக்கிற பொழுதே நிறைய இடத்துல பயப்படாதே, பயப்படாதே, நான் துணி இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன்னு பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றுகிறார். இன்னைக்கு எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, அப்பா நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை சந்திக்கும்படியா அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த மனுஷனை நம்பி இல்லை, எந்த அதிகாரத்தை நம்பி இல்லை, படைத்த அவரை நம்பி நிற்கிற பொழுது எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்க வல்லமையில. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஏசப்பா நான் பயப்பட மாட்டேன், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், நீங்க என்னோட இருப்பதனால நான் பயப்பட மாட்டேன். ஒவ்வொருவரோடு ஒவ்வொரு இருதயத்தோடு என் ஆண்டவர் பர்சனலா சொல்லுகிறார். வாசிங்க, நல்ல சத்தம் எல்லாரும் வாசிக்கணும். இப்போதும் என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர், உனக்கு துணை செய்கிறவருமாய் கர்த்தர் சொல்லுகிறார். என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே, பயப்படாதே. அந்த யாக்கோபே, இஸ்ரவேலே, யெஷூரனே உங்க பேரை போட்டுக்குங்க. பர்சனலா ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, எதற்கும் பயப்படாதீங்க. எப்படி சந்திக்க போற, எப்படி காரியங்களை செய்ய போற, என்னோட பயமே படாதீங்க. ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அந்த அவேர்னஸ் எப்பவுமே நமக்கு இருக்கணும். என்ன படைச்சவர் அவர் திட்டத்தை நிறைவேற்றுவார். இந்த சத்தியெல்லாம் யோபுக்கு ஆழமா தெரிஞ்சனாலதான் அவர் வாழ்வதற்கு அர்த்தம் இல்லை, எப்படி வாழ போறாருன்னு தெரியல. அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இப்பொழுது பேசுகிற வார்த்தைகளை ஒரு கற்பாறையில உளிகளால் வெட்டி அதில் ஈயத்தை வைத்து எடுத்தால் அந்த எழுத்துக்கள் இருந்தால், ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு தெரியும், என் ஆண்டவர் படைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களை உருவாக்கினதுக்கு நோக்கம் உண்டு, உங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்ததுக்கு நோக்கம் உண்டு, உங்களை ரெகபோத்தில் கொண்டு வந்து பிளான் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. எந்த ஒரு நோக்கம் இல்லை ஆண்டவர் பண்றதுல அவருக்கு தெரியும். இப்போ ஒரு பொருளை ஒரு இன்ஜினியர் டிசைன் பண்றார், ஒரு காரியத்தை டிசைன் பண்றார். அப்ப என்ன பண்றார், அதோட எண்ட் ப்ராடக்ட் தெரியும். சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில டைவர்ஷன்ஸ், டீட்டூர்ஸ், காரியங்கள் மாறும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. சிங்கப்பூரில் பார்க்குறோம், எந்த இடத்துல போனாலும் திடீர்னு ரோட் டைவர்ஷன், திடீர்னு காரியங்கள் மாற்றம். ஏன்னா டெவலப்மெண்ட். நீங்கள் நினச்சிக்கங்க, ஏன் லைஃப்பில் மாறுதல், ஏன் இந்த டைவர்ஷன், ஏன் இந்த டீட்டூர், ஆண்டவர் ஏதோ ஒரு புதிய காரியத்தை டெவலப் பண்ணுறார். ஹல்லேலூயா. 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னால் இங்கே செரங்குன் ரோட், நொவீனாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருந்தது. இப்போ போனால் எங்கே போகணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போய் பார்த்த வேண்டியதாக இருக்குது. பெரிய டெவலப்மெண்ட்ஸ்,
இப்போ கேகே ஹாஸ்பிட்டல் முன்னால் பாருங்க, பயங்கரமாக இடமெல்லாம் ரொம்ப டெவலப்மெண்ட் இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப மெஸ்ஸியாக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சில வேளை பார்க்கறதுக்கு ஏன் இப்படி அலங்கோலமாக இருக்குது, ஏன் எல்லாம் சிதறப்பட்டு இருக்கிறது? ஆண்டவருக்கு தெரியும் எப்போ அந்த காரியங்களை ஒன்று கூடணும், எப்போ காரியத்தை சரி செய்யணும் அவருக்கு தெரியும். ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க, ஒரு சிலர் நினைக்கிறீங்க, இந்த வார்த்தையை கேட்குற ஒரு சிலர் நினைக்கிறீங்க ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரா, ஆண்டவர் பார்க்கவே இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு நடக்கிற காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க கடந்து போற பாதையை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். God is watching everything. Hallelujah. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அதையும் பாருங்க, ஆண்டவர் ரொம்ப பர்சனலைஸ்டா சொல்றாரு. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன். நாம் ஆண்டருக்கு ரொம்ப க்ளோஸுங்க. நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டருக்கு ரொம்ப க்ளோஸ். நிறைய நேரம் அதனுடைய காரியம் தெரியாதனால தான், நான் அவருக்கு எவ்வளவு க்ளோஸ்ன்னு தெரியாதனால தான் வெறுமைங்கிறோம், தனிமைங்கிறோம். யார் தனிமைங்கிறாங்க? ஆண்டவருடைய நெருக்கத்தை தெரிந்தவங்க தனிமைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆண்டவரோட இணைந்து நடக்கிறவங்க ஒரு நாள் நான் டிப்ரெஷன்ல போறேன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன தெரியல. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளினை நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் யாரையும் மறக்கல, எந்த ஒரு காரியத்தை மறக்கல. எப்பொழுது நம்ம சொல்றோம் தெரியுங்களா, நான் ரொம்ப லோன்லியா இருக்கிறேன், நான் ரொம்ப தனியா இருக்கிறேன். எந்த ஒரு தேவ பிள்ளை அப்படி சொல்றாங்களோ, ஆண்டவருக்கு நான் தாசனான், நான் மகனான், மகளாய் இருக்கிறேன், தெரியல, வசனத்தின் வெளிச்சம் தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறார், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறார், எந்த இடத்துல இருந்தாலும் நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் மறக்கலிங்க, ஒரு காரியத்தை ஆண்டவர் மறக்கல. நம்ம கடந்து போற பாதை ஒன்றே ஆண்டவர் மறக்கல. சங்கீதம் 121:4-5 இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு நிழலா இருக்கிறார். வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாமே, அந்த வசனத்தை என் வாழ்க்கையில நான் எப்படி பயன்படுத்துவது? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு சீக்ரெட்டை சொல்றேன், பல நாள் சொல்றது தான். என் வாழ்க்கையில் இந்த பிரேக் த்ரூவை நான் எடுத்தாகணும், இந்த காரியத்தை நான் ஜெயம் எடுத்தாகணும். உங்களுக்கு என்று ஆண்டு வைத்திருக்கிற அந்த வசனத்தை பிடிச்சு, அந்த வசனத்தை பிடித்து நான் ஜெபிக்கிற பொழுது ஆண்டு அந்த பிரேக் த்ரூவை கொடுத்துருவார். ஆண்டு அந்த பிரேக் த்ரூவை கொடுத்துருவார். அதை தான் நம்ம மாற்றத்தின் நேரம் ஜெபத்திலையும் செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்திலையும் ஆண்டவர் வசனத்தை கொடுக்கிறார். எல்லா ஜெபத்திலையும் நீங்க ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் வசனத்தை கொடுப்பார், உங்களோடு பேசுவார். அந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு எந்த காரியத்தில் ஒரு பிரேக் த்ரூக்காக வெயிட் பண்றீங்க, எதில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும், கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர், என் தாசனாய் யாப்பு தெரிந்து கொண்ட ஈஸ்வரனே, பயப்படாதே. எதை குறித்து பயப்படாதீங்க, நான் கூட இருக்கிறேன், எல்லாவற்றையும் செய்வேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறார். ஆண்டவரை அறிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் கடந்து வருவது முதலாவது படி. ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவரை பற்றி கொள்ளணும், ஆண்டவரை பற்றி கொள்ளணும். அதுல இந்த வேதத்தில் ஜெயம் எடுத்த மனிதர்கள் பாருங்க. நமக்கு முன்பாக படித்த சீனியர்ஸை பார்க்குறோம், வேலை செய்தவங்களை பார்க்குறோம். அவங்க என்ன கோர்ஸ் எடுத்தாங்க, எதில் பிஜி பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, நம்மளும் அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு முன்பாக வேலையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க, அவங்க எந்த செக்டாரில் போனாங்க பார்க்குறோம். ரோல் மாடல் வச்சு இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, இப்படி பண்ணலாமா. எத்தனை பேர் பில் கேட்ஸ் மாதிரி வரணும், எத்தனை பேர் டெஸ்லா மேனுஃபேக்சர் மாதிரி வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? 2 பேர் தான் கை தூக்குறீங்க, மீதி யாரும் தூக்க மாட்டேங்கிறீங்க. 2-3 பேர் தான் தூக்குறீங்க. ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு மாடல் எதிர்பார்க்குறோம். தாவீதுனுடைய வாழ்க்கையில் பாருங்க, அந்த மகன் வாலிப மகனா இருக்கிறான். அந்த அபிஷேகம் தேடி போகிறது. 1 சாமுவேல் 16 சாமுவேல் அவனுடைய சகோதரர் எல்லாம் அபிஷேகிக்கும்படி அந்த இடத்துல போறார். ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை சொல்றாரு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க. 1 சாமுவேல் 16 முதல் வசனத்தின் கடைசி பகுதி, பெத்லகேமின் ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஆண்டு போகும்போதே 8வது மகன் தாவீது அபிஷேக போறேன்னு சொல்லல, அங்க இருக்கிற ஈசாயினுடைய ஒரு குமாரன் நான் தெரிந்து கொண்டு நீ போங்கிறார். இன்னைக்கு ஆண்டு போக சொன்னா நடங்கல. ஆண்டு எந்த இடத்துல உங்களை மூவ் பண்ண சொல்றோ மூவ் பண்ணுங்களே. நீங்க இதை சொன்னா தான் செய்வேன்,
நிறைய நேரத்தில் பிரேக் த்ரூ வரணும்னா ஹியர் காட்ஸ் வாய்ஸ், மூவ் ஃபார்வர்ட். சாமுவேல் இடத்துல ஆண்டவர் சொல்றார், சில காரியங்கள் நம்ம பார்க்குறோம், எப்பொழுது ஆவியானவர் வெளிப்பாடு கொடுக்கிறாரோ அதை நம்ம வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்திக்கணும். சாமுவேல் இடத்துல என்ன சொன்னாரு? நீ போய் இந்த ஈசாயினுடைய குமாரன் 8வது மகனை கூப்பிட்டு இல்லை, நீ போ, அவன் ஒரு குமாரன் அபிஷேகம் பண்ணுவேன். தைல குப்பி எடுத்துட்டு சாமுவேல் நடந்து போறார். இன்னைக்கு நிறைய இடத்துல பிரேக் த்ரூ வரல. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் எனக்கு இன்னும் கிளியரா சொல்லணும். முதல் ஸ்டெப் ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசத்தோடு எடுக்கிறோமா ஆண்டவர் பார்க்கிறார். விசுவாசத்தோடு எடுக்கிறோமா, அவன் கடந்து போகிறான். பசங்க வர்றாங்க, 7 பேர் வர்றாங்க, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஆண்டவர் சொன்னாரு, நான் வந்த ஒண்ணுமே இல்லை. அவன் அப்செட் ஆயிட்டான். அவன் சொல்றான் 11வது வசனத்துல 1 சாமுவேல் 16:11, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் ஒருவன் இளையவன் இருக்கிறான் என்றான். உடனே அப்ப சொல்றாரு, உடனே ஆள் அனுப்பி அவனை கொண்டு வாங்குறார். தாவீது வருகிறார். அப்பா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது 12வது வசனம், அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்படி அழைக்கப்பட்ட தாவீது பைபிள் காலேஜில் போய் A கிரேடு வாங்கி ரொம்ப சூப்பராக பண்ணி தாவீது அழைக்கல. ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். ஆள் அனுப்பி அழைத்து அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், அந்த அபிஷேகத்தை பெற்ற உடனே தாவீது ஆண்டரை அவ்வளவுதான் நேசிச்சிருப்பாப்பு. ஒருவேளை அதற்கு முன்பாக ஆண்டரை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த அபிஷேகம் கடந்து வந்த உடனே 13வது வசனம் சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருந்தா இருதயத்தில் ஒரு பூரிப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆவியானவர் நம்மளை ஆட்கொண்டிருந்தா, ஏசப்பா நம்மளோடு இருக்காருன்னா துன்பத்தின் மத்தியிலேயே ஒரு பலன் இருக்கும். இன்னைக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது, சோகமா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போற மாதிரி இருந்தீங்கன்னா அது நம்மளை தோல்விக்கு நேராக நடத்தி கொண்டு போய்விடும். என்ன துக்கம் என்ன விளைவின் இருந்தாலும் அப்பா என்னோட கூட இருக்கிறீங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதில்லை, கர்த்தர் என்னை காக்கிறவர் என் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். அதை சொல்லிட்டே இருக்கணும், அப்பா என்னோட கூட இருக்கிறார். அந்த தாவீது சிங்கத்தை பெயர்க்கிறார், கரடியை பெயர்க்கிறார். ஒரு நேரம் வருகிறது, கோலியாத்துக்கு முன்பாக போய் பலத்தோடு ஆண்டவர் நடத்துகிறார். எதற்காக அழைத்தாரோ, உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர் உதவி செய்வார். இன்னைக்கு அவர் தான் நம்மளை உண்டாக்கினார், அவர் தான் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினார், அவர் உதவி செய்வார். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்வார். உதவி செய்யும்படியாக தான் கர்த்தர் நம்மளை படைத்திருக்கிறார். தயவு செய்து உதவி வரலி நினைச்சுக்காதீங்க. அந்த தாவீது சங்கீதம் 16:8வது வசனத்துல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. யார் சொல்லி கொடுத்தாங்க? சாமுவேல் சொல்லி கொடுத்தாரா? இல்லை, அவர் அபிஷேகம் பண்ணி ஒரு சில அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருப்பார். இன்னைக்கு சபைக்கு வருகிறோம், ஆண்டருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஒரு சிலர் முடிந்தவர்கள் புதன்கிழமை ஜெபத்துக்கு வருகிறோம், ஆண்டருடைய வார்த்தையை கேட்குறோம். அந்த வசனம் கடந்து வருகிறது. இப்போ உங்களுக்காக இந்த வசனத்தை நம்ம ஆடியோவில் கூட அனுப்புகிறோம். பிரயாசப்படுகிறவர்கள் அதை கேட்கணும். ஒரு சிலர் அதை குறித்து நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. சில பேர் 2 தடவை 3 தடவை கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப நல்லது, மற்றவங்களுக்கு கொடுங்க. எந்த அளவுக்கு வசனம் உங்களுக்குள்ளே போகுதோ அந்த அளவுக்கு பயம் இருக்காது. நிறைய பயத்தில் கடந்து போயிருப்பார் தாவீது. சொல்றார், நான் எப்பொழுதும் எனக்கு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இன்னைக்கு நீங்க பயப்படுற காரியத்தில் ஆண்டரை முன்மால வச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு காரியம் உங்களை பயப்படுத்துது, வேலை இடத்துல, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில், பண தேவையின் மத்தியில் எத்தனையோ தேவை இருக்குது. அவரை முன்பாக வைத்திருக்கிறீங்களா? அவரின் வலது வாரசத்தில் நான் அசைக்கப்படுவதில்லை எத்தனை முறை அறிக்கை செய்திருக்கிறோம். அதை செய்ய செய்ய ஆண்டருடைய பிரசனம் நம்மளை நிரப்புங்க. இன்னைக்கு தயவு செய்து எந்த ஒரு காரியத்துக்கும் பயந்துக்காதீங்க. வசனத்தை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுதுன்றீங்க. அதற்காய் நன்றி ஆண்டவரே. நீங்கள் என்னை மறக்காமல் இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எனக்காய் காரியங்களை கர்த்தர் செய்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. என்னோடு நீங்கள் நடத்துறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை துதிக்க துதிக்க அவர் பலப்படுத்துவாருங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு மகள் இங்கே ஆலய, நான் ஒரு கான்ஃபரன்ஸுக்காக இங்கே கடந்து வந்தாங்க, எனக்கு தெரிந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அவங்களுடைய தகப்பனார் அந்த மகளுக்கு எவ்வளவு கைடு பண்ணார் பாருங்க. அவர் இந்தியாவில் அவர் வீட்டில் இருக்கிறார், அந்த மகள் சிங்கப்பூர் வர்றாப்புல. அந்த மகள் ஃப்ளைட்டு விட்டு வெளியில் வந்த உடனே, அப்பா ஃபோனில் நீ நேராக போய்
500 மீட்டர்ஸ் போய் ரைட்டில் டேர்ன் பண்ணி 3வது இடத்துல ஒரு ஷாப் இருக்குது, அந்த இடத்துல ஒரு சிம் கார்டு வாங்கிக்குமா, லோக்கல் சிம் கார்டு. அதை வாங்கிட்டு ட்ராவல் பண்ணும்போது கைட் பண்ணுறாரு. அடுத்த நாள் அந்த மகள் ஏதோ கான்ஃபரன்ஸுக்கு போகணும், மீட்டிங்கு போகணும். மீட்டிங்கு போகிறாப்புல அவங்க அப்பா ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார். கேட்குறாரு, எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படின்னு. 10 மணிக்கு போகணும். நீ போகிற ரோடு ஏஒயில் போகிற. அவங்க பிஐயில் எங்கே, அவர் இந்தியாவில் உட்காந்துட்டு தன் மகள் எங்கே போனாலும் பக்குவமாக கேர்ஃபுல்லாக பார்க்குறார். ஒரு தகப்பனார் ஒரு மகளை இவ்வளோ பார்ப்பார்னா, என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர், என்னை படைத்த ஆண்டவர் நம்மளை எவ்வளவா பாதுகாத்துட்டு இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய நடக்கைகள் ஒவ்வொன்றையும் நான் படுத்தாலும் அறிந்திருக்கிறீர், எழுந்தாலும் அறிந்திருக்கிறேன், என் சிந்தனைகளை அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. He knows everything. தயவு செய்து நீங்கள் நினச்சிக்காதீங்க ஆண்டருக்கு எதுவுமே தெரியல, ஆண்டர் என்ன மறந்துட்டாரோ, கைவிட்டுட்டாரோ. இல்லை, ஆண்டர் கைவிடலை. அதான் சொல்லுகிறாரு, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே பயப்படாதே, உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர் உனக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிறார். The one who made you, who formed you, is there to help you. எல்லாவற்றிலும் உதவி செய்து நம்மளை பலப்படுத்த இருக்கிறார். இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா, நிறைய நேரத்தில் தேவ பிள்ளைகளோடு பேசுகிற பொழுது, மற்ற நேரத்தில் எந்த அளவுக்கு நான் ஆண்டருக்கு சொந்தம், ஆண்டர் எனக்கு எந்த அளவுக்கு சொந்தம், அந்த ரிலேஷன்ஷிப் தெரியாதனால உலக உறவுகளில், மற்ற உறவுகளில் ரொம்ப அடிபடுறாங்க. அதற்காக நான் உலக உறவுகள் வேண்டான்னு சொல்ல வரல. எல்லாம் இருக்கணும், நம்முடைய ஃபேமிலி ரிலேஷன்ஸ், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். ஆனால் எல்லா உறவுகளுக்கு மேலே தேவாதி தேவனோட உறவு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்றைக்கும் அந்த வெறுமை, டிப்ரெஷன், அந்த லோன்லினஸ் வரவே வராதுங்க. உங்களுக்கு ஒருவேளை உங்கள் மனதில் அப்படி இருந்தால், உங்களுக்காக ஆண்டு சொல்கிற வார்த்தை ஏசாயா 43வது அதிகாரம் 1 வசனம். புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 43 verse 1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறாரு, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். God is so personal to us. ஆண்டவர் நமக்கு மிகவும் நெருக்கமானவருங்க. இந்த காலை ஆராதனையில் ஒவ்வொருவரோடு பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். திரும்ப அந்த வசனத்தில் உறுதிப்படுத்தி சொல்றாரு பாருங்க, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும், அவர் தான் உண்டாக்கினார், உன்னை உருவாக்கினவருமாய் கர்த்தர். இதுதான் சொன்னேன், உண்டாக்கினார், உருவாக்கினார். பயப்படாதே, மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன். அருமையான தேவ ஜனமே, நான் அவருக்கு சொந்தம், ஏசப்பா எனக்கு சொந்தம். அந்த பிலாங்கிங்னஸ், அந்த அட்டாச்மெண்ட் வர உங்களை விட்டு கொடுங்க. 30 வருடம் ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து அவரை தெரிந்த உடனே அவரை காந்தம் போல, புடி போல அவரை பிடித்து கொண்டது நிமித்தம்தான் அந்த மரத்தில் இருக்கிற சாறு எங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பித்தது. என்னில் நிலைத்திருந்தால் நானும் உங்களை நிலைத்திருப்பேன், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அவர் உறுதியாக பிடிச்சுக்குங்க. ஏதோ சண்டே சர்வீஸுக்கு வர்றோம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறோம், இல்லை, ஒவ்வொரு நாளும் வசனம். எப்படி பாஸ்டர் ஆண்டுட்டு அப்படி நெருங்கிறது? வசனத்தை வாசிங்க, அவரோட பேசுங்க. அப்பா இடத்துல பேசுவது போல, அம்மா இடத்துல பேசுவது போல, யார் இடத்துல ரொம்ப க்ளோஸாக பேசுவீங்களோ அவர் இடத்துல பேசுங்க. அந்த பிலாங்கிங்னஸ் வரும். இன்றைக்கு யாருடைய இருதயத்தில் அந்த இன்செக்யூர், ஒரு மாதிரி ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்குதோ, இயேசுவின் நாமத்தினால் அது விலகும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு மாதிரி இன்செக்யூராக ஃபீல் பண்ணுற, யாருமே என்ன நேசிக்கலையா? உங்களை நேசிக்க அவர் உண்டு. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், நான் உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைச்சிருக்காருங்க. எப்பன்னா தாயின் கருவில் உருவாகும் முன்பே. இப்போ யார் நம்ம பெயர் சொல்லி கூப்பிடுவோம்? வயதில் இளையவங்க, இல்லாவிட்டால் நமக்கு நெருக்கமானவங்க, அவங்கள தான் பெயர் சொல்லி கூப்பிடுவோம். ஆண்டவர் அதை அழுத்துறாரு பாருங்க, உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவள். அந்த பிலாங்கிங்னஸ், அந்த சொந்தம். நீங்கள் எனக்கு இருக்கிறீங்க ஆண்டவர், நான் கவலைப்பட மாட்டேன். அப்பா எனக்கு இருக்கிறீங்க, நான் கவலைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய வல்லமையில் நான் கவலைப்பட மாட்டேன். அப்படி இருந்தனால தாவீது கஷ்டத்தின் சூழ்நிலை கடந்து போகிறார். அப்ப சொல்றார், சங்கீதம் 138 வசனம் 7-8, நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். He has the confidence. He is very definite. அப்பா என்னை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் எனக்காக அப்பா செய்வார். பிள்ளைங்க சொல்றாங்க பாருங்க, எங்க அம்மா எங்க சொல்லிட்டாங்க,
எனக்கு நிச்சயம் செஞ்சிருவாங்க. அப்பா எனக்கு சொல்லிட்டார், நிச்சயம் பண்ணிடுவார். நம்மளை படைத்தவர், நம்மை உருவாக்கினவர், அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை. தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் தான் சொல்றாரு, நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமா உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விரோதமா எழும்புகிற சூழ்ச்சிகளுக்கு விரோதமா நீங்க உங்க கரத்தை நீட்ட போறதுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு எதிராய் வருகிற வல்லமைக்கு நேராக நீங்க கரத்தை நீட்ட போறதுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு எதிராய் வருகிற தடைகள் மாறும்படியா நீங்க கரத்தை நீட்ட போறதற்காய் ஸ்தோத்திரம். என்னை மூடி மறைத்து நீங்க பாதுகாத்துக் கொள்வதற்காய் நன்றி. ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். வார்த்தையின்படி உங்க நாமத்துக்குள்ள கடந்து வந்து இருப்பான். ஆண்டவரே, பலன் பலன் பலன், உங்க பலன் எனக்குள்ள இருக்கும். அப்படி சொல்லி 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 ஆண்டருக்குள்ள பலன் அடையணுங்க. ஆண்டருக்குள்ள பலன் அடையணும். ஆண்டருக்குள்ள பலன் அடையத்தான் அடுத்த நிலைகளுக்கு அடுத்த திட்டத்தை ஆண்டவர் கொடுப்பார். எப்பொழுது நம்ம ஆண்டருக்குள்ள சிறிய நிலைமையில அப்படியே இருக்கக்கூடாது, நமக்குள்ள பலன் அடையும். ஆண்டவரே, அந்த பலன் அடைஞ்சனால தாவீது சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவு நடந்தாலோ நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உங்க கரத்தை நீட்டுவீங்க. ஆண்டவரே, உங்க வலதுகரம் என்னை ரட்சிக்கோ. கண்களை மூடி வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எந்த இடத்துல ஆண்டவங்களை ரட்சிக்கணுமோ, எந்த இடத்துல டோர்ஸ் ஓப்பன் ஆகணுமோ, எந்த இடத்துல விடுதலை கடந்து வரணுமோ அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க வலதுகரம் என்னை ரட்சிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, சபையின் மத்தியில உம்முடைய கரம் உம்முடைய கரம் உம்முடைய கரம் அசைவாடும்படியா ஜெபிக்கிற இப்பொழுது ஜெபிக்கிற ஜெபத்துல எந்த இடத்துல இவங்க ரட்சிக்கப்படணுமோ, விடுதலை வரணுமோ, எந்த இடத்துல ஒரு விடுதலையின் கரம் கடந்து வரணுமோ, ஒரு அற்புதம் நடக்கணுமோ, அதிசயம் நடக்கணுமோ, உங்க வலதுகரம் ரட்சிப்பதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா சொல்லுங்க, உங்க வலதுகரம் ரட்சிப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் உயிர்ப்பிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உன்னத வல்லமை கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இப்படி சொல்லி சொல்லி நீங்க வீட்டில் ஜெபம் பண்ணும் பொழுது, வேதத்தை வாசிக்கிற பொழுது, எப்பெல்லாம் வேதத்தை வாசிக்கிறீங்களோ அந்த வசனம் உங்களோட பேசுகிற பொழுது அதை உரிமைப்படுத்தி, எசப்பா இந்த வசனத்தின்படி நீ ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். 8வது வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரிகளை நிகழ விடாதிருப்பீராக. அப்படி சொல்ல சொல்ல நீங்க சொல்லிடுவீங்க, அப்பா எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சிருவார், எல்லா தடைகளை மாற்றிடுவார், எல்லா வகையில் அற்புதத்தை செய்வார். என்னை உண்டாக்கினார், என்னை உருவாக்கினார், எனக்கு உதவி செய்வார். வலது கருத்தை சொல்லுங்க, என்னை உண்டாக்கினார், என்னை உருவாக்கினார், எனக்கு உதவி செய்வார். எந்த உதவி வேணுமோ, எந்த இடத்துல வேணுமோ அவர் எனக்கு உதவி செய்வார். சில வேளைகள் நம்ம நினைச்சுக்கிறோம், எனக்கு இருக்கிற பலத்தில் முடியுமா, எனக்கு இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸில் முடியுமா, எனக்கு இருக்கிற இந்த ஞானத்தில் முடியுமா. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் சிறைப்பட்டு போனாங்க. சிறைப்பட்டு போய் சிறிய கூட்டமாயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா அவங்களுக்கு பேசுகிறார். ஏசாயா 41வது அதிகாரம் வசனம் 14-15. Book of Isaiah chapter 41 verse 14-15. எல்லாரும் வாசிங்க. யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. பாருங்க, எல்லா இடத்துலையும் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வசனத்தினுடைய ஆதாரமே பயப்படாதே, உன்னை உண்டாக்கினேன், உன்னை உருவாக்கினேன், உனக்கு உதவி செய்யும்படியா நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாசிங்க. யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் மாறி போயிட மாட்டேன். ஒருவரை சொன்னவர வார்த்தை மாறிட மாட்டேன், எவ்வளவோ ட்ரை பண்ண முடியலன்னு சொல்ல மாட்டேன். உன்னை சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர், நடத்துவார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். பயப்படாதே, நான் கூட நிற்கிறேன், எல்லாவற்றையும் உனக்கு செய்வேன். எப்படி செய்வாராம்? இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்குழலும் இல்ல இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய். உன்னை நான் எந்திரமா மாற்ற போறேன். எல்லா தடைகளை உடைக்கும்படியா ஐ எம் கோயிங் டு எக்யூப் யூ. உனக்கு தேவையான பலத்தை கொடுக்க போறேன். உனக்குள்ள என்ன காரியங்கள் நடக்கணுமோ அந்த பலத்தை கொடுப்பேன். இந்த வசனம் சொன்னனே நீங்க சொல்லணும், ஆண்டவரே போர் அடிக்கிறதுக்கு என்னை புதிதும் கூர்மையும் பற்குள்ள எந்திரமாய் மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா, மலைகளை நொறுக்கி குன்றுகளை பதறாக்கி போடும்படியா என்னோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த வசனங்களை நீங்க அப்படித்தான் உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கணும். ஆண்டவரே, என்ன இப்படி ஒரு எந்திரமா மாற்றுங்க, காரியங்களை மாற்றுங்க, ஜெயமா மாற்றுங்க. கர்த்தர் எனக்கு தடைகளை உடைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், தடைகள் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எந்த ஒரு காரியத்தை உங்கள் குடும்பத்தில் ஆரம்பித்திருக்கிறாரோ, உங்கள் வேலை இடத்துல உங்கள் கரத்தை கொண்டு என்ன ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காரோ, எந்த துவக்கத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களோ அதை நேர்த்தியாய் முடிக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. அதற்கு என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டவர் மாற்றி போடுவார். அந்த ஜனங்கள் சிறைப்பட்ட தேசத்திலிருந்து திரும்பி வர்றாங்க, ஆலயத்தை கட்டணும். ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார்.
தரியு ராஜா அரசாளுகிற காலம். ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் வார்த்தை கடந்து வருகிறது. செருபாபேலையும் யோசுவா என்கிற ஆசாரியனை பார்த்து, நீங்கள் ஆலயத்தை கட்டணும், அடிக்கல் நாட்டணும், நீங்கள் அஸ்திவாரம் போடுங்கன்னு சொல்லி அவர்கள் அஸ்திவாரம் இடுகிறார்கள். அவர்கள் அஸ்திவாரம் போட்டு அங்கே இருக்கிற ஜனங்கள் எதிர்ப்பாக வந்து தடைகளை கொண்டு வர்றாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன தடை வந்தாலும் நான் கூட இருக்கிறேன். சகரியா 4வது அதிகாரத்தில் வசனம் 6-10 வரை செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலே யாரும் உங்களை நிறுத்த முடியாது, எந்த பராக்கிரமம் நிறுத்த முடியாது. ஆவியினாலே ஆகும். நீங்க சொல்லணும், ஆவியினாலே எனக்கு நடக்கும், ஆவியினாலே இந்த அப்ரூவல் கடந்து வரும், ஆவியினாலே கர்த்தருடைய காரியம் எனக்கு நடக்கும், ஆவியினாலே ஜெயம் உண்டாகும், ஆவியினாலே நான் பெற்றெடுக்க வேண்டிய பிள்ளையை பெற்றெடுப்பேன், ஆவியினாலே என்னுடைய கடன்கள் அடைக்கப்படும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால, உங்க ஆவியினால் ஆகும் ஆண்டவரே, உங்க ஆவியினால் ஆகும் ஆண்டவரே. தேவ கிருபை என்னை பலப்படுத்தும். அதற்காக ஸ்தோத்திரம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாய் சமபூமியாவாய். ஆண்டுடைய வார்த்தை கடந்து வருகிறது. என்ன தடை? செருபாபேலுக்கு முன்பாய் சமபூமி. ஏன்னா செருபாபேலுக்குள்ள நான் இருக்கிறேன், நான் தான் அந்த செருபாபேலை நடத்துறேன். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை வசனம் 8-9, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். 10வது வசனம், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஆண்டு ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கின்படி அற்புதமாக நடத்தி கொடுப்பார். இன்னைக்கு ஏதோ உங்களை கொண்டு ஆரம்பித்து இருக்கிறார், ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருக்கிறார், ஒரு ப்ராஜெக்டை, ஒரு வேலை, ஏதோ ஒரு காரியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில தடைகள் வந்திருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? அப்பா உங்களோட உதவியாக இருக்கிறார். எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த வேதத்தை பார்க்க வேண்டாம், அந்த குறிப்பை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்ரா 6வது அதிகாரத்தில் தரியு ராஜா அரசாளுகிற வேளையில் அந்த கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. பாபிலோன் தேசத்தில் கஜானாவில் அந்த நகல் வைத்திருக்கிறது, அந்த இடத்துல ஆலயம் கட்டப்படணும்னு சொல்லி இருக்கிறது. ஸோ தரியு ராஜா சொல்கிறாரு, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அந்த இடத்துல அவங்க ஆலயத்தை கட்டணும். எஸ்ரா 6வது அதிகாரம் 14வது வசனம். எஸ்ரா சாப்டர் 6 verse 14. அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாக ஆகாயும் இத்தோவின் குமாரனாக சகரியாம் தீர்க்க சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின்படியும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவை அதிர்ஷ்டா என்பவர்களுடைய கட்டளையின்படியும் அதை கட்டி முடித்தார்கள். ராஜாவாகிய தரிசு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. எதை கட்டக்கூடாதுன்னு தடை பண்ணாங்களோ, எது இவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு தடை பண்ணாங்களோ, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் கடந்து வந்தது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். தடைகள் மாற்றப்படும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? இன்னைக்கு ஏதோ ஒரு துவக்கம், ஒரு புதிய காரியத்தை அற்பமாக சின்ன அளவில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. எந்த காரணத்தை கொண்டு மனசு விட்டுறாதீங்க. அந்த சின்ன துவக்கத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்ல வேண்டிய காரியெல்லாம் சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. சின்ன காரியமாக தானே ஆரம்பிச்சிருக்கிறேன், இது ஒரு சின்ன சேவிங் தானே, இது ஒரு சின்ன கோர்ஸ் தானே, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த ஆரம்பத்தில் ஆண்டவர் சொல்லுங்க, நான் கூட இருந்து அந்த காரியத்தை முடிக்கும்படியாக உனக்கு உதவி செய்வேன், உன் கரத்தை பலப்படுத்துவேன். எப்படி செருபாபேலோடு யோசுவாவோடு அந்த ஆலயத்தை கட்டும்படியாக ஆண்டவர் வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்ற வல்லமை உள்ளவருங்க. ஹல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கினவர், எல்லாவற்றையும் நடத்த வல்லமை உள்ளவர். அந்த வார்த்தையின்படி அவர் நடத்துவார். நீங்கள் சொல்லணும், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கலாக கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இன்னைக்கு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்க, ஒரு சின்ன ஆரம்பம், ஒரு அற்பமான ஆரம்பம், இதை யார் பார்க்குறாங்கன்னு சொல்லி ஆண்டுடைய கர்த்தருடைய 7 கண்களும் உங்களுடைய கரத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்குது. அவர் உங்களை மறக்கவே இல்லை, நீங்கள் கடந்து போகிற பாதையை மறக்கவே இல்லை. எல்லாவற்றிலோ அவர் விருப்பப்படி நேர்த்தியாய் அற்புதமாக செய்வார். ஆண்டவர் எப்படி செய்வார், என்ன செய்வார்? சாமுவேல் கேட்கல, எந்த மகன் அபிஷேக போறீன்னு கேட்கல, தைல குப்பி எடுத்துட்டு ஈசாயின் வீட்டுக்கு போனார். ஸோ இன்னைக்கு உங்களை எங்க ஆண்டவர் நடத்தும்படியாக நடத்துகிறாரோ, டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் ஆண்டவர் சொல்லுவார். நீங்க நடங்க, முதல் ஸ்டெப்ல போங்க. அங்க போய் 7 மகனை பார்க்குற அபிஷேக முடியல, ஆண்டவர் தானே சொல்லியிருக்கிறாரு, தைரியமா கடந்து போங்க. இன்னைக்கு ஆண்டருடைய வார்த்தை, ஆண்டருடைய நடத்துதல், இல்லாவிட்டால் ஆடிபிள் வாய்ஸ்,
ஆண்டருடைய வேத வசனத்திலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, இல்லை சொப்பனத்தின் மூலமாக பேசுகிற வார்த்தை, இல்லை கிளியர் ஆடியோ, எந்த வார்த்தையில் ஆண்டவர் பேசுகிறாரோ அதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. உறுதிப்படுத்திட்டு தைரியமாக கடந்து போங்க. ஆண்டவங்க நடத்துவார். இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இப்படி ஆகும், பல யோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஆண்டவர் சொன்னார், நான் செய்கிறேன். ஆண்டவர் சொன்னார். பிரசங்கி 11வது அதிகாரம் 5வது வசனம், புக் ஆஃப் எக்லீசியஸ் சாப்டர் 11 verse 5, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் என்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஆவியின் வழி தெரியாது. கர்ப்பவதியினுடைய கர்ப்பத்தில் எலும்புகள் எப்படி தெரியாது. எல்லாவற்றிலும் ஆண்டவர்கிட்ட விளக்கம் கேட்டு இப்படித்தான் நடக்குமா அப்படித்தான் நடக்குமா? நோ, ஆண்டவர் சொல்றாரா, மூவ் ஃபார்வர்ட். தயவு செய்து ஸ்ட்ரக் ஆயிராதீங்க. சில வேளைகள் ஆண்டவர் கொடுக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு தைரியம் தேவை. தைரியமா இருக்கணும். தேவ பிள்ளைகள் எல்லாவற்றிலும் தைரியமா இருக்கணும். ஆண்டவரோடு நடக்கிற இந்த 25 ஆண்டுகள்ல முதல் 20 ஆண்டுகள் முடித்து அடுத்ததுல வர்ற பரிசுத்த ஆவியானவர் திருவள்ளம் பற்றி இதுதான் ஐ யூஸ் டு ஆஸ்க் அபவுட் த ஃபியூச்சர். எப்படி இருக்கும் ஆண்டவர், எப்படி நடக்கணும் அவர் சொல்லி கொண்டு வந்த இடத்துல திடீரென்று தடங்கள், திடீரென்று மாறுதல். அவருக்கும் சர்ப்ரைஸ், எனக்கும் சர்ப்ரைஸ். ஆண்ட இடத்துல கேட்ட, என்ன ஆண்டவரேன்னு, பயப்படாத, நீ என்னுடையவன். அவருடைய வார்த்தை, என் வார்த்தை ஏற்று இந்த தேசத்தில் நீ ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கிற. நீ ஊழியம் செய்து மகிமையாய் காரியங்களை செய்து இந்த ஓட்டத்தை இந்த தேசத்தில் தான் முடிக்க போறேன்னு சொன்னார். தைரியமா இருங்க. இந்த கம்பெனி மாறிடுச்சு, இந்த கம்பெனி கை மாறிடுச்சு, டைரக்டர் மாறிட்டாரு, காரியங்கள் மாறிச்சு. யார் மாறின என்ன, நீங்க அவருடையவர், அவர் உங்களுடையவர். ஹல்லேலூயா. ஒரு பாடல் இருக்குது, உங்களுக்கு தெரியுமதில்லை, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். அருமையான பாடல், பாஸ்டர் கே வில்சன் அவர்களுடைய பாடல். ஆக எப்படி நடக்கும், என்ன நடக்கும், ஏன் ஆண்டவரேன்னு கேட்கறத விட அடுத்து நான் என்ன செய்ய ஆண்டவரே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், நான் என்ன செய்யிட்டு ஆண்டவரே. ஏன்னா எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல் நீ அறியாய். ஆண்டு எப்படி மாற்றுவார் தெரியாது, காரியங்கள் எப்படி மாறும் தெரியாது. ஒரு புது இடத்துக்கு போறேன், நான் இருக்கிற இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறேன். இப்போ நிறைய இடத்துல வேலைகளில் நம்ம காரியங்கள் இருக்கிறோம் பாருங்க, வெரி கம்ஃபர்டபுள். நான் ஒவ்வொரு இடம் மாறுகிற பொழுது அந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் ஆண்டு ஏதோ ஒரு காரியத்துக்காக மாற்றுகிற பொழுது தைரியமாக கடந்து போவேன், தைரியமாக கடந்து போவேன். எந்த ஒரு காரியனாலும் நீங்கள் செய்வீங்க ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்கிறது செயல் அறியார். இன்னைக்கு என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர் எனக்கு உதவி செய்வார். எல்லாம் செய்யணும்னா களிமண்ணா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. நான் சொன்ன பாருங்க, ஆண்டவர் அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார். பல திட்டங்கள் ஆண்டவர் கொடுத்தார். இதுதான் காரியங்கள் காமிச்சாரு. திடீர்னு ஒரு டிடூர், திடீர்னு ஒரு டைவர்ஷன். அவருக்கு சர்ப்ரைஸ், நமக்கு சர்ப்ரைஸ். ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், என் கரத்தில் உனக்கு களிமண்ணை ஒப்பு கொடுத்துருக்கிறீல்ல, நான் உன்னை நடத்துவேன். வளைந்தார், அற்புதமாக வளைந்தார். அதிலிருந்து எழுதுதான் ரகபோத். ஹல்லேலூயா. களிமண்ணை ஒப்பு கொடுத்துருங்க. இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற யாரோ ஒருவர் இல்லை, இந்த இடத்துல நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, பிளான் எல்லாம் மாறி போச்சே, நான் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று. எரேமியா 18:5-6 படி, அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, நான் களிமண்ணாய் அவர் கரத்தில் இருக்கிறேன். ஆனா நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். களிமண்ணாய் அவர் கரத்தில் இருக்கிறோன்னு சொன்னா அவர் வளைகிறபடி நீங்க விட்டு கொடுக்கணும். அவர் வளைகிறபடி, அவர் வளைகிற பொழுது it will be uncomfortable. சில இடத்துல ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். சில காரியம் எனக்கு எப்படி ஆண்டவரேன்னு இருக்கும். அதுதான் களிமண், அதுதான் களிமண். எனக்கு இப்படித்தான் வேணும், அப்படித்தான் வேணும். இஃப் யூஆர் செலக்டிங், இஃப் யூஆர் சூசிங், மெனுவில் வேணா செலக்ட் பண்ணலாம், வீட்டில் வேணால் சமையல் என்ன பண்ணுறது நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் செலெக்ஷன் ப்ராசஸ் சொன்னோம்னா களிமண் இல்லை. அந்த களிமண்ணாய் ஒப்பு கொடுக்கிற பொழுது தான் அவர் விரும்புகிற முழு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குங்க. ஹல்லேலூயா. களிமண்ணாய் அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். யார் ஒருவர் என்ன உங்கள் கரத்தில் களிமண்ணா கொடுக்குறேன்னு கொடுக்குறாங்களோ அவங்களுக்குள்ள தான் ஆண்டருடைய திட்டம் 100% வெளியில் வரும். 100% களிமண்ணா உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஏனென்றால் ஏசாயா 64:8 சொல்லுகிறது, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஏசாயா 64:8 படி
நீங்கள் தான் எங்களை உருவாக்குறவர். நிறைய நேரத்தில் அது நம்மளுக்கு தெரியறது இல்லைங்க. ஒரு நேரம் வருகிற பொழுது, ஒரு ஸ்டேஜ் வருகிற பொழுது அதான் சொல்லுகிறது, சில வேளைகள் நம்மை அறியாமையே நமக்குள்ள ஆவிக்குரிய மேட்டிமைகள் வந்துவிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பப்போ உங்களுக்கு நான் அதை அலர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரியாதா, இது தெரியாதா, ஆவிக்குரிய மேட்டிமை. அது வந்துருச்சுன்னா களிமண் இருக்காது, அது கல்லாக மாறிடும். ஆண்டவர் வளைய முடியாது, விட்டுருவார். என்னைக்கு களிமண்ணாக இருக்குதோ, எந்த இடத்துல களிமண் இருக்குதோ முழுசாக வளையும்படியா தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ அப்போ ஆண்டுடைய கிரிகள் நமக்குள்ள நடக்கும். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். நீங்கள் எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே, நீங்கள் உருவாக்குங்க. உங்கள் சித்தம் எனக்குள்ள நடத்துக்கிட்டோம். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை ஆண்டவரே. உங்கள் கரத்தின் கிரியை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். நீங்கள் எங்களை உண்டாக்கினீர், எங்களை உருவாக்கினீங்க. அன்றை நீங்கள் உதவி செய்யணும் ஆண்டவரை. இன்றைக்கி அப்பா இடத்துல சொல்லுங்கள், நீங்கள் என்னை மறக்கலை, எந்த இடத்துல கைவிடல் ஆண்டவரை, நீங்கள் எனக்கு துணை செய்ய போகிறீங்க ஆண்டவரை. எந்த இடத்துல பலவீனங்கள் சோர்வுகள் இருந்தாலும் ஆண்டு சொல்லுகிறார், யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்பா நம்மளுக்கு துணையாக இருக்கார். எல்லாவற்றிலும் மேலான காரியங்களை செய்ய போகிறார். நம்ம அப்படியே இருக்கிற இடங்களில் எழுந்திருந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஒரு இடத்துல சொல்ல போகிறோம், ஆண்டவரே என்னை உண்டாக்கினீர், என்னை உருவாக்கி நீங்கள் எனக்கு உதவி செய்ய நீங்கள் போதுமானவர் ஆண்டவரே. உதவி செய்ய நீங்கள் போதுமானவர் ஆண்டவரே. உங்கள் கரம் என்னை உருவாக்கி இன்னும் வளையும்படியா உங்கள் கரத்தில் கொடுக்குற ஆண்டவரே. ஏசாயா 64:8 வசனத்தின்படி, நீர் எங்களுடைய பிதா. எல்லாரும் என்னோடு கூட இந்த வசனம் சொல்லுங்கள் ஆண்டவரே. ஏசாயா 64:8 வசனத்தின்படி, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நல்ல சத்தத்தை உயர்த்தி, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. எரேமியா 18:6 வசனம் 5-6. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரு இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆண்டு கரத்தில் களிமண்ணா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய கரத்தில் என்னை தாழ்த்துகிறேன். தேவனுடைய நடத்துதலை வாழ்க்கையில் கடந்து வரட்டும். எந்த இடத்துல உதவி கடந்து வரணுமோ, எந்த இடத்துல ஒத்தாசை கடந்து வரணுமோ ஆண்டவரே, களிமண்ணா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. உங்கள் விருப்பம் போல் நீங்கள் என்னை வளையணும் ஆண்டவரே. உங்கள் விருப்பம் போல் என்னை வளையணும் ஆண்டவரே. ஏசப்பா, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற. பிரசங்கி 11:5 சொன்னது போல, எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஆண்டவர் எப்படி நடத்துவார், எந்த காரியங்களை எப்படி செய்வார் நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் காரியங்களை எனக்கு ஏற்றபடி செய்ய வல்லமை உள்ளவர். உங்க சுத்தத்தின்படி காரியங்களை ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, இப்படித்தான் நடக்கணும், காரியங்கள் இப்படித்தான் மாறணும், இப்படித்தான் நடக்கணும்னு எனக்குள்ள வச்சுட்டு இருந்த ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். ஆண்டவரே, எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் காரியங்களை செய்ய நீர் வல்லமை உள்ளவர். அப்பா, எல்லாவற்றையும் எனக்காக செய்ய வல்லமை உள்ளவர். ஏசப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற. எதற்கும் நான் பயப்பட மாட்டேன். என்னோடு நீங்க கூட இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. என்னோடு கூட வழி நடத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் என்னுடையவள் சொல்லியிருக்கிறீங்க. எந்த ஒரு லோன்லினஸ், தனிமை, டிப்ரெஷன் எதுவும் எங்களை தொட முடியாது ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பலன் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி. நீங்க எங்களோட கூட இருப்பதற்காய் நல்ல அறிக்கை செய்யுங்க. அப்பா இடத்துல பேசுங்க. நான் பயப்பட மாட்டேன், நீங்க என்னோட கூட இருக்கிறீங்க, என்னை உயர்த்தும்படியாய், பலப்படுத்தும்படியாய் ஆண்டவரே, என்னை வாழ வைக்கும்படியாய், சாட்சியா நிறுத்தும்படியா நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. எந்த காரியத்தை என்ன கொண்டு தொடங்குனீங்களோ அதை முடிக்கும்படியா என்னோட கூட இருக்கிறீங்க. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? என் ஆண்டவரே, என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. அற்பமான ஆரம்பத்தை நீங்க சம்பூர்ணமாய் மாத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். எந்த இடத்துல காரியங்கள் தடைபட்டு இருக்கிறதோ ஆண்டு சம்பூர்ணமாய் மாற்றுவார். சின்ன ஆரம்பம், சின்ன காரியம் நினைக்காதீங்க. அற்பமான ஆரம்பத்தை அவர் சம்பூர்ணமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். ஆண்டரை பார்த்து சொல்லணும், நம்பத்தக்கவர் நீங்க ஒருவர் தான் ஆண்டவரே, உண்மையுள்ளவர் நீங்க ஒருவர் தான் ஆண்டவரே. என் வாழ்க்கை பயணத்தில் முன் செல்கிற நீங்க மகிமையின் மேக ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் ஒருவர் தானே. இந்த பாடலை பாடி நம்ம ஜெபிக்க போறோம். தேங்க்யூ.
நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே, என்னை பெருக எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடுவோம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடுவோம் கரம் நான் கண்டேனே. எல்லாம் இயேசுவுக்கு சித்தன்னா முடிந்தது, ரகபோ தொடங்கினதே. எல்லாம் இயேசுவுக்கு சித்தன்னா முடிந்தது, ரகபோ தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, ரபகர ஷகலகம் ரிமமகர லரோஷோ என்னை பெருக எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் என் வீரமாய் அறுக்க செய்தீ. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் என் வீரமாய் அறுக்க செய்தீ. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எல் ஷடாய் yes Lord rabakari bakorosho rikamakara lara rishahara korobu rikabohoro korobu rikababakari marolorosho rikabarakara rahara korobu rikabara விடுதலை 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 விடுதலை. ரத்தத்தின் வல்லமை ரத்தத்தின் வல்லமை ரத்தத்தின் வல்லமை. கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, முகங்கள் முறிக்கப்படுவதாக முகங்கள் முறிக்கப்படுவதாக, கட்டுக்கள் தெரிபடுவதாக கட்டுக்கள் தெரிபடுவதாக. அற்புதத்துக்கு விரோதமாக அற்புதத்துக்கு விரோதமாக அதிசயத்துக்கு விரோதமாக போராடுகிற ஒவ்வொரு வல்லமைகள் விலக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால். விடுதலை 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 விடுதலை. சுகம் சுகம். ரபாகரா லகரா ரிஷ்கரலா தெய்வமே ரிமமகரோரோஷோ ரபஹரா கரகா ரிஷ்கரலா ருபஹரோரோஷோ கரங்களை தட்டி கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிறைந்து ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக அற்புதத்துக்கு விரோதமான அதிசயத்துக்கு விரோதமாக போராடுகிற ஒவ்வொரு வல்லமைகளுக்கு கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. அற்புதத்தின் வல்லமை இட்டுக்கிறோம், அற்புதத்தை சுதந்திரிக்கிறோம். ரம ஹலமஹோரஷா ரிபஹரி மகோரோஷோ ரிபஹரகரலர ருபோ கோரோஷரல. ஆண்டவரே, ரகபோத் ஊழியத்தில் ஒவ்வொருவரும் களிமண்ணாய் தங்களை அர்ப்பணிக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறண்டவர். எந்த இருதயத்திலும் மேட்டிமை வேண்டாம், எந்த இருதயத்திலும் பெருமை வேண்டாம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். தாழ்மையுள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். மெட்டுமையுள்ளவனையோ
தூரத்திலிருந்து அறிகிறார். தாழ்மையுள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையுள்ளவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அப்பா அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே களிமண்ணாய் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்தார். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் செய்வீங்க ஆண்டவர். எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் நடக்கும். அப்போ எனக்கு செய்வார். இன்னைக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர் எனக்கு உதவி செய்வார், உதவி செய்வார், அற்புதத்தை செய்வார். வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சபை ஆசீர்வதிக்கிறேன். லைவில் பங்கு பெறுகிற ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்கள் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளில் எங்களோட லைவில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம். God bless you.